விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல விசில் அடிச்சாவே பெண்கள் குப்பை பெட்டியை தூக்கிட்டு வெளில வருவாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா விசில் அடிச்சான் குஞ்சுகள், அணில் குஞ்சுகள் பத்தி நான் சொல்ல வரல. ஸோ எதுக்கு அவர் எம்ஜிஆரை கையில் எடுத்தாரு, எதற்கு ஜெயலலிதா அம்மையாரை கையில் எடுத்தாருன்னே தெரியல. ஸோ அதிமுக கூட்டணிக்கு வரும்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு பக்கம். அதிமுகவை வந்து தான் ஏதாவது ஒரு வகையில எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்ப அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொல்றாரு. எப்படி திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரோ அது மாதிரி அதிமுக ஊழல் சக்தியா சொல்றாரு. இல்ல அதுதான் திரையில் கண்ட நாயகர்கள் வந்து தலைவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் தான் நம்மளோட சமூகம். மறுபடியும் சொல்றேன், நீங்கள் பார்ப்பது வெறும் 10 to 15% மக்கள் தான். ஸோ அவரை தூக்கி பிடிக்கும் நபர்கள். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து விஜயோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் மேலிடம் வந்து அதுக்கு கண்டிப்பா முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ தனித்து விடப்பட்ட விஜய் வந்து சீமானின் வாக்கு வங்கிகளை விட மிக குறைவாக தான் எடுக்கக்கூடிய இங்க சூழல் இருக்கும். ஜெயலலிதா அளவுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளுமை மிக்க நபர்லாம் அவர் கிடையாது. ஜெயலலிதா அளவுக்கு ஆளுமை மிக்க நபர் யாருமே கிடையாது இன்றைய அரசியல் சூழ்நிலையில. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல அட்வொகேட் ஜெகன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். சோ உங்களை ஒரு 1 month கேப்ல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன சார் விசில் அடிக்கலாமா? விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல விசில் அடிச்சாவே பெண்கள் குப்பை பெட்டியை தூக்கிட்டு வெளில வருவாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்க வீட்டுல கூட சார் நான் எவ்வளவு வேலையா இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி ஒரு விசில் சவுண்ட் வரும், வந்தோன்னு கிடுகிடுன்னு ஓடி போய் குப்பை எடுத்துட்டு போய் வெளியில போட்டுருவேன். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதான் எல்லா இடத்துலயும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எப்படி வந்து குப்பையெல்லாம் வந்து இருந்தா வந்து எல்லாம் நாறி போயிடுமோ, அந்த குப்பையை அகற்றுற மாதிரி அவர் நம்ம தமிழ்நாட்டையே வந்து சுத்தம் பண்ண போறதா இல்ல சார் பேசிட்டு இருக்காங்க? இல்ல அரசியல்ல தான் எதற்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. கூட்டணி யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பெருசா கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. படிப்படியா எல்லாம் கலந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிடிவி வருவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாரு. செங்கோட்டையன் மூலமா டிடிவி வந்து ஒரு அரசியலில் வந்து அவருடைய ஆளுமையை வந்து மிக ஆணித்தரமாக பதித்த ஒரு நபர். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆர்கே நகர் தொகுதி எலெக்ஷனை பார்த்துருக்கோம். ஸோ ஜெயலலிதா அவர்களிடம் அரசியல் கற்றவர், ஒரு மிகச்சிறந்த அனுபவசாலி, அரசியலில் ஒரு எம்பியா இருந்தவர். ஸோ அவர் வந்துட்டா இன்னும் பலம் பெறும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து இப்போ என்டிஏ கூட்டணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஸோ அதன் அடிப்படையில் வந்து தாங்கள் அரசியலின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் சமீபத்தில் நடந்த அந்த அவங்க கூட்டத்தில் வந்து அவர் பேசினது. சார் ஆக்சுவலா இந்த மாற்றம் எதுக்கு சார்? இந்த விசில்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக? இல்லை விசில் அவங்க தேர்தல் அவங்களுக்கான சின்னமாக அவர்கள் கொடுத்ததில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது தான் இந்த விசில் சின்னம். அது வந்து முதன்மையாக அவர்கள் வேண்டுகோள் விடுத்தது வந்து விசில். அந்த முதல் வேண்டுகோளே வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலா வந்து நியாயமா பார்த்தா அந்த விசில்ன்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ரீச் ஆகும். அதாவது இன்னைக்கு விசிலுங்கிறது வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கும், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கும் வந்து விசிலுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள். ஸோ எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து இரட்டலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தாரோ, எப்படி வந்து திமுக வந்து உதயசூரியனை தேர்ந்தெடுத்தாரோ, விஜயகாந்த் எப்படி அவரோட கட்சிக்கு வந்து முரசு சின்னமாக பெற்றாரோ, நாம் தமிழருக்கு எப்படி ஒரு விவசாயியின் சின்னம் இருந்ததோ, அது மாதிரி மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் விசில். ஸோ அதன் அடிப்படையில் வந்து விசில் சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாமே, விஜய் அவரோட தொண்டர்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து தெளிவாக தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த மாணவர் பட்டாளம், குறிப்பிட்ட அந்த இளைஞர் பட்டாளம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியாக இருக்கிறது. பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்கிறது தான் வந்து ஒரு $1 million கொஸ்டினாவே இருக்கும். இது ஒரு நியூசன்ஸ் ஆயிடாதா சார்? இந்த நியூசன்ஸ்ங்கிறது வந்து அவங்க இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு தேர்தல் களங்களில், தேர்தல் காலங்களில் வந்து அவங்க பிரபலப்படுத்துவார்கள், உபயோகப்படுத்துவார்கள்ங்கிறத பொறுத்து தான் இருக்கு. பொழுதனைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு இரிட்டேஷனான ஒரு விஷயமா தான் இருக்கும். மக்கள் வந்து இதை விரும்பாத ஒரு செயலை, விரும்பத்தக்காத ஒரு செயலை வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மக்கள் முகம் சுளிக்கும் வகையில தான் இருக்கும். சார் ஒரு முக்கியமான கேள்வி, இப்ப பாத்தீங்கன்னா விசில் அடிச்சான் குஞ்சுகள், அணில் குஞ்சுகள் பத்தி நான் சொல்ல வரல.
இந்த நிறைய ஏரியால வந்து விசில் அடிச்சா குஞ்சுகள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப விசில் சின்னத்தை வேற வந்து இவங்க வந்து பப்ளிக்கா சொல்லிட்டாங்க. இதனால வந்து நிறைய விசில் அடிச்சா குஞ்சுகள் ஏரியா வைஸ் வந்து தலை தூக்குவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு சார் மக்கள் மத்தியில. இல்ல அப்படி கிடையாது. அத விஜய் இவரோட கட்சியை பொறுத்த மட்டும் இளைஞர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப மிக குறைவா இருக்கு. அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து தாங்கள் சார்ந்த ஒரு கட்சியின் தலைவராக தாங்கள் பார்த்த ஒரு தலைவனாக தங்களுக்கு பிடித்த ஒரு திரைநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சியில நாங்க தொடர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற வகையில தான் வந்து இந்த கட்சியில நிறைய பேர் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கட்சி பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அதை மக்களிடம் தெரியப்படுத்துறாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து மக்களுக்கு பிடிக்காத வகையில் அருவருக்கத்தகையில் செஞ்சாங்கன்னா தொடர்ந்து மக்களும் வந்து இதை எதிர்ப்பு சிந்தனையோடு தான் இதை கடந்து போவாங்க. ஸோ இது விசில் சின்னம், விசிலை காண்பித்து விசிலை வந்து உபயோகப்படுத்தும் விதத்தை வந்து குறைத்து கொண்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் இது கண்டிப்பா நல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு சின்னம் தான். அவரை பத்தியே பயங்கரமா பாப்அப் பண்ணி பேசிக்கிறார் சார். அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கா, அது ஊருக்கு இல்ல உலகத்துக்கே தெரியுமா. சோ அவர் வந்து கட்சிக்கு வந்தாருன்னா, அதாவது வந்துட்டு ஆட்சியை புடிச்சாருன்னா ஊழல் இல்லாத ஒரு அரசியலா இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து பணத்தை வந்து விரும்புறவரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். சமீபத்தில் நடந்த கூட்டத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட கண்டென்ட்டை அவர் பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவருக்கான கண்டென்ட்டை வந்து வியூக அமைப்பாளர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ எதுக்கு அவர் எம்ஜிஆரை கையில் எடுத்தாரு, எதற்கு ஜெயலலிதா அம்மையாரை கையில் எடுத்தாருன்னே தெரியல. ஸோ அதிமுக கூட்டணிக்கு வரும்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி எப்படி டிடிவி ஏடிஎம்கேயும் சேர மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தது வந்து தவிடுபட ஆயிடுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இப்போ அதிமுகவை வந்து தான் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொல்றாரு. எப்படி திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரோ அது மாதிரி அதிமுக ஊழல் சக்தியா சொல்றாரு. ஸோ எம்ஜிஆரை ஏன் கையில் எடுத்தாரு, ஜெயலலிதாவை ஏன் கையில் எடுத்தாரு, இப்போ அதே கட்சியை சார்ந்த அந்த தலைவர்களை வந்து ஊழல் சக்தின்னு சொல்றாரு. ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் செய்ததற்காக சிறை தண்டனை பெற்றவர் தான். ஸோ அது அன்னைக்கு அவருக்கு தெரியல, இன்னைக்கு அவருக்கு தெரியுது. ஸோ அவருக்கு கண்டென்ட் கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போதான் வந்து தேர்தல் களத்துல வந்து அவர் நிதானமா பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காருங்கிறத தான் நான் பாக்குறேன். இதே வந்து அவர் மேடையில பப்ளிக்கா வந்து நிறைய தடவை வந்து குறிப்பீடு பண்றாரு. என்னன்னா வந்துட்டு ஊழல் சக்தியும் தீய சக்தியும் வந்து நாட்டை ஆண்டு மக்கள்லாம் ரொம்பவே வெறுத்து போயிருக்காங்க. மக்களுமே வந்து ஒரு புது ஆட்சியை வந்து வரவேற்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு விஜய் தான் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க. அது கண்மூடித்தனமாக அவரை நம்பும் ரசிகர்கள், நம்பும் தொண்டர்கள் ஒரு பக்கம் அவரை ஊக்கப்படுத்தி வந்தாலும், ஒரு பக்கம் சமீபத்தில் நடந்த ஒரு கல்லூரி மேடையிலே பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு பையன் எந்திரிச்சு கேட்கறான், ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களோட திரைப்படத்துல ஜனநாயகன் திரைப்படத்தை டிக்கெட்டே வந்து 200 டிக்கெட்டை வந்து 2500 3000 பிளாக்ல விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அப்புறம் எப்படி நீங்க ஊழலை ஒழிக்க முடியுங்கிறது வந்து தெளிவாகவே வந்து அவரோட செய்தி தொடர்பாளர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவராலேயே பதில் சொல்ல முடியல. ஸோ ஊழலை ஒழிப்பதற்கான நபர் அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து இளைஞர்களுக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது, பெண்களுக்கும் தெரியுது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, சினிமா துறையில வந்து உச்சபட்சமாக அவர் இருக்கும் பொழுது நான் அதை விட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. மிக தெளிவாக நேற்று வந்து மிக தெளிவாக நேற்று வந்து ஒரு பேட்டியில வந்து முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. சார், நானும் ஒரு மருத்துவராக இருந்து உச்சபட்சத்தில் இருக்கும் போதுதான் நான் வெளியில வந்திருக்கேன். அது மாதிரி தம்பி அண்ணாமலை அவர்களும் ஐபிஎஸ் அதிகாரியாக உச்சபட்சமாக இருக்கும் போதுதான் அந்த பதவியிலிருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சார், இப்ப இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க சார்ந்த துறையில வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்துதான் வந்திருக்கிறாங்க. இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட இல்லாத காசு இல்ல, என்கிட்ட இல்லாத செல்வாக்கு இல்ல அப்படின்னாலும் அவரு பாப்பப் பண்ணி இதை எப்படி பப்ளிசிட்டி பண்ணி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது, முதலமைச்சர் ஆகும்போது அவர் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துலாம் வரல. வந்ததுக்கு அப்புறம் அவரோட கட்சி பணி, அரசு பணி எல்லாம் வந்து அவர் மேனேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு கட்டத்துல வந்து சினிமாவை வந்து ஒரு உதயநிதி கூட தான் சார் ஆக்டர் வந்தாரு. உதயநிதி அவர்களும் வந்ததுக்கு அப்புறம் வந்து சில சினிமால வந்து கமிட் ஆயிருந்தாரு. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் வந்தாரு. ஸோ நான் இதெல்லாம் விட்டுட்டு வரேங்கிறத நீங்க சொல்ற மாதிரி அவரை பாப்பப் பண்ணிட்டு இது மூலமா கிடைக்கக்கூடிய பயனை வந்து அவர் அறுவடை செய்யறதுக்கு தான் பண்ணிட்டு சார். நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட் தான் சார். இப்ப மக்கள் வந்து பயத்துல இருக்காங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து தெளிவா இருக்காங்க, இவர் பேசுற பேச்செல்லாம் செல்லுபடி ஆகல. ஒருத்தர் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, இவர் பேசுறது அப்படியே மயங்கி போய் கேட்கறாங்க சார். இல்ல, அதுதான் திரையில் கண்ட நாயகர்கள் வந்து தலைவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் தான் நம்மளோட சமூகம்.
ஸோ இன்னைக்கு இந்தியாவிலேயே நிறைய நடிகர்கள் வந்து அரசியலில் வந்து உச்சபட்சமாக வந்து அவங்க தங்களோட செல்வாக்கை வந்து பயன்படுத்தி கோல வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விஜயும் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. திரையில் பேசுவதெல்லாம் உண்மை, திரையில் செய்யும் ஹீரோயிஸ்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற மனநிலையில தான் இன்னைக்கு மக்கள் பயணிக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து அவர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது வந்து அவரோட ரசிகர்கள், அவரோட தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், நீங்கள் பார்ப்பது வெறும் 10 to 15% மக்கள் தான். ஸோ அவரை தூக்கி பிடிக்கும் நபர்கள். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 70-75% வாக்குகள் வந்து போலிங் ஆயிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். இப்பதான் அவர் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இன்னும் 2-3 மாதங்களில் வந்து தமிழகத்துல வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய சூழல்ல வந்து இப்பதான் அவர் அதிமுகவை எதிர்த்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி திமுக மட்டும் தீய சக்தின்னு சொல்லியிருந்தாரு. பிஜேபி வந்து பாசிச கட்சின்னு சொன்னாரு. ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து என்னை கட்டுப்படுத்தாது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற கண்டென்ட்லாம் வந்து எழுதி கொடுத்துருந்ததெல்லாம் பேசினாங்க. ஸோ இன்னும் அவர் நிறைய கடந்து போகணும். கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்ம தனித்து நிற்போம் அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் ஒரு பக்கம் இழுக்க பார்த்தாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் அங்கே ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதிகபட்ச எம்பி வந்து எங்க திமுக கவர்மெண்ட் வச்சிருக்கிறதுனால அவங்களை இழப்பதற்கு காங்கிரஸ் எப்பயுமே தயாரா இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து விஜயோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் மேலிடம் வந்து அதுக்கு கண்டிப்பா முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ தனித்து விடப்பட்ட விஜய் வந்து சீமானின் வாக்கு வங்கிகளை விட மிக குறைவாக தான் எடுக்கக்கூடிய இங்க சூழல் இருக்கும். ஸோ கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 எலெக்ஷனை வந்து சீமான் வந்து தனித்து நின்றே சந்திச்சிருக்கிறாரு. காமன் பப்ளிக் ஓட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் விஜய் வந்து சீமானுக்கு தான் அதிக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு 6-7 எலெக்ஷனை வந்து தனித்து நின்று அவரோட தனித்துவத்தை காமிச்சிருக்கிறாரு. ஒரு முதல் தடவை வந்தாலும் அவரோட ரசிகர்கள், அவரோட கட்சியை சார்ந்தவர்கள் ஓட்டு போடுவாங்களே ஒழிய காமன் பப்ளிக் வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவர் கரூர் விஷயத்திலேயே வந்து கரூரோட 41 பேர் மரணத்திற்கு அவர் காரணம் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த மரணத்திற்கு இவரும் ஒரு காரணம். அவர் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். அது காலதாமதம். ஏன்னா சிபிஐ வந்து வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம முழுமையா வந்து இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த சம்பவத்திற்கு இவரும் ஒரு காரணம். அந்த சம்பவம் நடந்த பிறகு அதை கையாண்ட விதத்தில் விஜய் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. அதுக்கான சூழ்நிலையை அவர் கையாள தெரியாத ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மக்கள் வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்தது. இன்னொன்னு சார், இப்ப ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளும் கட்சி திமுகன்னு பப்ளிக்கா சொல்லியே எல்லாம் வந்து பாஜகவோட கொத்தடிமைகள் அப்படின்றாரே சார். இல்ல அதுக்கு தான் இவங்க பல்வேறு கட்சி தரப்பில் வந்து அதுக்கு மிக சிறப்பாக வந்து பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தன்னோட படத்தை வெளியிடுவதற்காக இதே விஜயும் விஜயோட தந்தையாரும் வந்து ஏற்கனவே வந்து கோடநாடுல போய் ஜெயலலிதா அம்மையாரை பார்ப்பதற்கு மணிக்கணக்காக காத்து கிடந்தாங்க. அதெல்லாம் வந்து அதிமுக ஐடி விங்கில் வந்து ரொம்ப கிளவராகவே வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. இனி வரும் காலங்களில் வந்து இவர் என்ன பேசினாலும், ஏன்னா இவர் கூட்டணிக்கு வந்து விட மாட்டாரா, இவர் நம்ம வந்துட்டாருன்னா இன்னும் நம்மளோட பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியாதாங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் எந்த கட்சியுமே பேசாம இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் விஜய் எப்ப பேசினாலும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறத ஆணித்தரமாவே எல்லா மேடைகளிலும் சொல்லி வந்தாரு. ஆனா திமுக எந்த மேடைகளிலும் விஜய் அவருக்கு போட்டி இல்லை என்பதை வந்து தெள்ள தெளிவாகவே விஜய் பேரை உச்சரிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி, விஜயை இன்னைக்கும் அவர்கள் ஒரு பொருட்டாவே கருதவில்லை. இதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். இவர் தான் வந்து தாவேக்காக்கு திமுக போட்டி, திமுக தீய சக்தி அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதிமுக ஊழல் சக்தின்னு புதுசா சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அதனால திமுக இப்பவும் விஜய் எதிர்ப்பு அரசியலை கண்டிப்பாக கையாள மாட்டார்கள். அவர்கள் அதிமுகவே தான். ஏன்னா மூன்றாவது ஒரு கட்சியை உள்ள விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். ஸோ இன்னைக்கும் வந்து திமுக வந்து அதிமுகவை தான் எதிர்ப்பா பார்க்கும். அதிமுக ஐடி விங் மூலமா இன்னைக்கு தாவேக்காக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்படிதான் இந்த அரசியல் களம் போயிட்டே இருக்கும். ஜனநாயகம் படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா மக்கள்லாம் பார்த்து அப்படியே மயங்கிட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து பிளான் பண்ணி பாஜக தான் தடை பண்ணிருக்கு, முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உச்சமாக செல்ல போறாரு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு கற்பனை கதையை கட்டி கொண்டு அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு சினிமாவை பொறுத்த மட்டும் கண்டென்ட் வந்து சில கண்டென்ட்கள் வந்து பேசக்கூடாது, பேசினா என்ன அடிப்படையிலான சர்டிபிகேட் யூஏ கொடுக்கலாமா, ஏ சர்டிபிகேட் கொடுக்கலாமா, இல்ல சென்சார் போர்டு தான் முடிவு பண்ணணும். சரி, சென்சார் சர்டிபிகேட் வாங்காமே இவங்க ரிலீஸ் டேட் அறிவிச்சது இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லி இவங்க வந்து அப்படியே கொண்டு போறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். சமீபத்தில் வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆசா அவர்கள் வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க.
ஸோ அதுக்கு சென்சார் போர்டு தரப்புல வந்து அப்பீல் போன வழக்கு வந்து இன்று நீதியரசர்கள் ஸ்ரீ வத்சவா மற்றும் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் அமர்வுல வந்து விசாரணைக்கு வந்ததுல வந்து தனிப்பட்ட விதத்துல வந்து மத உணர்வை தூண்டும் விதத்தில் வந்து நிறைய காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ சென்சார் போர்டு கிட்ட ரிப்ளை வாங்காமையே இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ரிலீஸ் தேதிங்கிறது இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு சும்மாவே வந்து காழ்ப்புணர்ச்சியோட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க, எங்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட பண்றாங்க அப்படிங்கறது வந்து நான் எதுவுமே கரெக்டா இருக்க மாட்டேன். பட் எனக்கு நடக்கிறதெல்லாம் நடக்கணும். ஏதாவது எனக்கு எதிராக நடந்துருச்சுன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஆமா அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து மக்களை திசை திருப்பம். இது வந்து அவர்களோட ரசிகர்கள் தான் நம்புவாங்க, மற்றவங்க யாரும் நம்ப தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து இப்ப தெளிவா இருக்காங்க. எல்லா தரப்பான செய்திகளையும் வாசிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. இன்னொரு 3 மாசம் தேர்தல் கிழமை அப்படித்தான் இருக்கும். இவங்க இதே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்கள் ஒரு கட்டத்துல வந்து இவங்க பொய் பிரச்சாரம் செய்யறாங்க அப்படிங்கறத தான் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. சார், இவரோட டார்கெட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவரோட ரசிகர்கள் எப்படி யங்ஸ்டர்ஸா இருக்காங்களோ அந்த யங்ஸ்டர்ஸை தான் இவரோட டார்கெட் அதிகமா பண்றாரு சார். ஆமா, இப்ப ஈவன் நம்ம வந்து நிறைய கல்லூரிகள்ல போய் நான் பேசுறேன். கல்லூரிகள்ல பேசும்போது நான் வந்து எல்லா கல்லூரிகளும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு கொள்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க சட்ட உரிமை கழகம் மூலமாக. குறிப்பா வந்து தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் வந்து 100% நீங்கள்லாம் வாக்கு செலுத்தணும், வாக்கு செலுத்துறது வந்து பணம் வாங்கக்கூடாது, உங்கள் ஓட்டை விற்கக்கூடாது, எங்கள் வாக்கு விற்பனைக்கல்லன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லுவோம். அதுபோல உங்களை சார்ந்த நபர்களும் உங்கள் பெற்றோர்களும் வந்து வாக்கை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுப்போம். அந்த உறுதிமொழி எடுப்பதற்கு முன்பு ஒரு ஃபன்னா இருக்கணுங்கிறதுக்காக தாவேக்கா அப்படின்னு பேர் சொன்னாவே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஓன்னு கத்தக்கூடிய ஒரு மனநிலையில இருக்காங்க. அவர்களுக்கு வந்து இளைஞர் பட்டாளம், குறிப்பா கல்லூரி மாணவிகள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. கடந்த ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருடங்களாகத்தான் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மாஸ் வந்ததா தான் நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய மாஸ் இல்லை. அஜித் அவர்களின் ஸ்பேஸ் வந்து காலியாக அந்த ஸ்பேஸை வந்து அந்த வெற்றிடத்தை வந்து அவர் பிடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கறதான் பார்க்கணும். அரசியல்ங்கிறது அவருக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு பேஸ் அவர் உருவாக்கிட்டு தான் வந்தாரு. அவரோட கனவா தான் இருந்திருக்கும். அவங்க அப்பாவும் அரசியலுக்கு ஏற்ற ஒரு நபராகத்தான் ஆரம்பத்துல இருந்து எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களும் வந்து விஜயை வந்து உருவாக்கிட்டு வந்தாரு. அதன் அடிப்படையில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து எஸ். ஏ. சந்திரசேகர் வந்து அரசியல் இவர் அப்பவே கட்சி ஆரம்பிக்க போறதுக்காக முன்னோட்டமாக சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசினாரு. அதை வந்து பிடிக்காம 2 பேர் விலகி இருந்தாங்க. அதுக்கு காரணம் புஸ்லி ஆனந்த் தான் அப்படிங்கிறதுல வந்து எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களோட அளித்த பேட்டியிலே நம்ம பார்த்தோம். அரசியல்ங்கிறது வந்து அவர் ஆரம்பத்திலேருந்து போட்ட பேஸ் தான். அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த தலைவா படம் ரிலீஸ் அப்போ வந்து அப்போ நடந்த ஒரு பிரச்சனை, அப்புறம் அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட நாட்டில் போய் மணிக்கணக்காக காத்திருந்து ரிலீஸ் டேட்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். இளைஞர்கள் மத்தியில் வந்து நீங்க சொன்ன மாதிரி நல்ல வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஆனா வந்து இளைஞர்கள் மட்டும், அதாவது 100% வாக்குகளை செலுத்தக்கூடிய நபர்களாக இளைஞர்கள் இருந்தாலும் இந்த தேர்தல் களம் என்பது, ஏன்னா திமுக வந்து தாங்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கிறோம், கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் வந்து முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று அதிமுக ஒரு பக்கம் பேசுறாங்க. அவங்களுக்கு முழு பலமாக மத்திய அரசும் வந்து கூட்டணியில இருக்கிறாங்க. மோடி அவர்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. வந்து முருக பக்தர்கள் எல்லாம் கொந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டம் தான் இந்த தேர்தல் களத்தை வந்து முக்கிய நிகழ்வாக இருக்கும். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வந்து வாய் திறக்கல, எதுவுமே பண்ணல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல, பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லல, ஆனா கிறிஸ்துவ நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாரு. கூட்டணியும் இங்கு பலம் குறைந்த நபராகத்தான் இருக்கிறாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் என்பது எதிர்பார்த்ததை விட, ஏற்கனவே எல்லா தேர்தல் வியூக அமைப்பாளர்களும் சரி, மற்ற அரசியல் கட்சியினரும் சரி, ஒரு 15-20% வாக்கு வாங்குவாருன்னு சொன்னாங்க. என்னோட அசம்ஷன்ல ஒரு 10% தாண்டினாலே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும்னு நான் பாக்குறேன். அவர் வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேசுறது வந்து தன் மேல கான்பிடன்ஸ் இருந்து பேசுற மாதிரி தெரியல சார். அவர் பேசுற டயலாக்ஸ், எழுதி கொடுத்த டயலாக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒண்ணு ஆளும் கட்சி அசிங்கப்படுத்துறாரு, இல்ல ஆண்ட கட்சி அசிங்கப்படுத்துறாரு, இல்ல தன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு. உதாரணத்துக்கு அவர் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது, அவர் வந்து யாருக்கும் அடங்கியும் போக மாட்டாரு, அடங்கி போயிட்டு இருக்கிறது வந்து திமுக தான், நான் வந்து அடிமையாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரே சார். இல்ல அப்படித்தானே அவர் பேச முடியும். ஏன்னா அவர் அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதிமுக இப்ப நம்மளோட கூட்டணி இல்லைங்கிறது முடிவு வந்துருச்சு. அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி ஆண்ட கட்சி ஆளும் கட்சிங்கிற கான்செப்டுக்கே இப்ப உள்ள வந்திருக்கிறாரு, அந்த புது கண்டென்ட் இது. அதுக்கு முன்னாடி வந்து திமுக மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு, சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பாஜக மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 3வது கட்சியாக ஒரு இன்னைக்கு அதிமுகவையும் கையில் எடுத்துக்கிட்டாரு.
ஸோ தான் நல்லவன், தான் எல்லாத்துல இருந்து வித்தியாசமானவங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக இவர் பேசினா ஈஸியா போய் தொண்டர்கள் ரசிகர்களோட ரீச் ஆகுங்கிறதுக்காக அந்த கண்டென்ட் அவரே பேசிக்கிறாரு ஒழிய மற்றபடி இது ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு புதிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க அடுத்த கூட்டம் பாத்தீங்கன்னா அதே தான் பேசுவார், இன்னொரு 5 மீட்டிங் வந்து அதே தான் பேசுவார். இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய நெருக்கடியில இன்னொரு 2-3 மாசத்துல தேர்தல் வந்து தேர்தல் சமயங்கள்ல வந்து இவர் எத்தனை கூட்டங்கள்ல இவரால் போய் முழுமையா வந்து சேர்க்க முடியும். இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணும் விதத்துல வந்து ஒரு 15-20 எம்எல்ஏ கேண்டிடேட்டை ஒரே மேடையில வச்சு அறிமுகப்படுத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து மேடையை போட்டு எல்லாம் கேம்பெயின் பண்ணாங்க. ஹெலிகாப்டர்ல போவாங்க, அங்க உட்காந்து பேசுவாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விஜயோட அரசியல்லாம் இங்க எடுபடாது. ஜெயலலிதா அளவுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளுமை மிக்க நபர்லாம் அவர் கிடையாது. ஜெயலலிதா அளவுக்கு ஆளுமை மிக்க நபர் யாருமே கிடையாது இன்றைய அரசியல் சூழ்நிலையில. ஸோ அதனால வந்து இவரால் 234 தொகுதியும் போயும் கவர் பண்ண முடியாது. இல்ல ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்த வந்து இவருக்கு கையாளவும் தெரியாது. அதனால வந்து இனி வரும் காலங்களில் அதிமுக திமுக போன்ற மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு கட்சிகள்ல இவர் போட்டி போட்டுலாம் வந்து பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவர் ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. 2 தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு யூகோல இவரை பலியாடாகிட்டு இருக்கிறாரு. ஜான ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர். அவர் தான் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் கூட பயணிக்கிறாரு. இடையில வந்து சொருகிட்டவர் விசிகால இருந்து வந்த துணை பொதுச் செயலாளர். அவரும் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர். இவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில வந்து ஒருத்தர் வந்து பூத் கமிட்டி எல்லாம் பாத்துக்கோங்க சொல்லி ஆதவர்ஜுனாவை பிரிச்சு விட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகத்தை அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு ஜான ஆரோக்கியசாமி. இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையே விஜயால சால்வ் பண்ண முடியல. சோ அதனாலதான் இப்ப சமீபத்துல நம்மளாம் ஒற்றுமையா செயல்படணும், ஒற்றுமையா பண்ணணுங்கிறாங்க. இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் கடைசி படம் ஜனநாயகன் சொன்னதும் உண்மையா இருக்க போறது இல்ல. அடுத்த படம் நடிக்க தான் போறாரு. கட்சியும் சின்ன பின்னமா செதறி போகத்தான் போகுது. அது நடக்கதான் போகுது. என்ன சார் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, விஜய் வந்து சின்ன பின்னமாயிடும் அவரோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, அது ஆப்வியஸ்லி நடக்கிறது தானே. எந்த ஒரு விஷயமும் தேர்தல் களத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அது வரைக்கும் சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் தோல்வியோ வெற்றி இருந்தால் வெற்றியில் பயணிப்பார்கள், அதோட சேர்ந்து பயணிப்பாங்க. தோல்விங்கும் போது கட்சி உடையத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா இப்போ சமீபத்துல வந்து செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து திமுக போயிருக்கிறாரு. கிருஷ்ணன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து தாவேக்காக்கு வந்திருக்காங்க. இன்னும் அதிமுக திமுகவில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கப்படவில்லையோ அவர்களெல்லாம் தாவேக்காக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல அந்த ஒருத்தர் வந்துட்டாருங்கிறதுக்காக இவருக்கு பலம் ஆயிராது. ஸோ அந்த கட்சியில் புறக்கணிக்கப்பட்ட நபர் இங்க வந்து சீட்டு கிடைக்கணும் வரதான் செய்வாங்க. குறிப்பா பார்த்தா 234 தொகுதிகளிலும் ஆட்கள் போட வேண்டும், 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி போடணும். இதெல்லாம் வந்து தாவேக்காக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு அதிமுக திமுக இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி வந்து இன்னைக்கு அவங்க சக்சஸ்க்கு காரணமே அதுதான். பூத் கமிட்டி வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. சீமான் கட்சிகளிலே வந்து நிறைய பூத் கமிட்டி ஆள் இல்லாதனாலதான் அவரோட நிறைய போய் ரீச் பண்ண முடியல. ஸோ தாவேக்காக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இளைஞர் பட்டாளம் இருந்தாலும் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஒரு பூத் கமிட்டினா பூத் கமிட்டியில உட்கார்ந்து பூத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்ப செலவு பண்ணுவதற்கான காசு வந்து கரெக்டா போய் ரீச் ஆகணும். ஸோ ஆதவர்ஜனா போன்ற நபர்கள் வந்து செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் வேலை செய்வதற்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து பூத் கமிட்டியில ஆள் இருக்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சவாலான ஒரு பணி. இந்த சவாலான பணியை வந்து அவர்கள் ஒற்றுமையா இருந்தாலும் மட்டும் தான் செய்ய முடியும். அதான் ஒற்றுமையா இருங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆதவர்ஜுனாக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இடையே நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராக அமையும். ஸோ தெளிவான விளக்கம் சார், நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஜெகன் சார் வந்து விசில் சின்னத்தை பத்தி சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய பேசலாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.